வணக்கம் மக்களே! ஜப்பான்ல லாஸ்ட் சாட்டர்டே மினோத்தமராய் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிற கப் நூடுல்ஸ் மியூசியம்ல ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒண்ணு புக் பண்ணியிருந்தோம். ஆனா நாங்க போறதுக்கு 5 மினிட்ஸ் லேட் ஆனதுனால அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு மேல அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் ரிசர்வ் பண்ணி வந்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளிய வந்து பார்த்தப்போ, அங்க யோக்கோஹாமா வேர்ல்ட் போர்ட்டர்ஸ்ன்னு ஒரு மால் இருந்தது. அங்க போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு, அப்படியே க்ளா மிஷின்ஸும் அங்க நெறைய இருந்தது. அதையும் விளையாடிட்டு வெளிய வந்து பார்க்கும்போது தான் இந்த ஏர் கேபின்ஸ்லாம் மேல போயிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. நாங்க இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி வந்திருக்கோம். வரும்போதெல்லாம் யோசிப்போம். என்னைக்காவது நம்ம ரிலாக்ஸ்டா எந்த பிளான்ஸும் இல்லாம இருந்தோம்னா, கண்டிப்பா இந்த ஏர் கேபின்லயே போய் ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வந்தது நடக்கலையே. சரி இதுலயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ள டிக்கெட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1000 யென் சார்ஜ் பண்றாங்க. ஒன் வேக்கு. இன்கேஸ் 2 வே அப்படின்னா 1800 யென் சார்ஜ் பண்றாங்க. இது வந்து இந்த யோக்கோஹாமா வேர்ல்ட் போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மால்ல இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆப்போசிட்ல வந்து சகுரகிச்சோ அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷனோட வாசல்ல போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் ஒன் வே. இந்த டிஸ்டன்ஸ வந்து நம்ம நடந்தே கூட கவர் பண்ணலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனா சும்மா இந்த ஏர் கேபின்ல போறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? அதுக்காக தான் வந்திருந்தோம். அந்த ஏர் கேபின்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுத்துலயும் ஒவ்வொரு கலர் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ஏர் கேபினுமே வந்ததுமே ஒன்ஸ் நல்லாவே சானிடைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கேங்கே உள்ள அனுப்புறாங்க. நாங்க போகுற டைம் நல்லா சன்செட் ஆனதுனால, பார்க்கறதுக்கே இந்த ஏரியா சூப்பரா இருந்தது. நம்ம இந்த ஜெயண்ட் வீல்லயும் போறதுக்கு சேர்த்து காம்போ டிக்கெட்டாவும் புக் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க அதுல போகுற மைண்ட் செட் இல்லங்கிறனால, ஜஸ்ட் இந்த ஏர் கேபின்ல மட்டும் போனோம். இது வந்து ஸ்லோவா தான் போகும். அண்ட் உள்ள வந்து மைல்டான ஒரு மியூசிக்கும் ப்ளே ஆயிட்டுருக்கும். ஸோ அப்படியே அந்த மைல்டான மியூசிக்ல ஸ்லோவா இந்த ஏரியாவ அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றது ஒரு மாரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இங்க வந்துட்டோம்னா, பக்கத்திலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன், மால் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த எண்டையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நாங்க வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ரொம்ப நாள் பிளான் பண்ணதே பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.